Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல்ல 6வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் கல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் X11 ஆப் X11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கிராண்ட் லீகும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ₹0 என்ட்ரி பீஸ்ல 25,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்வேவும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ணாம இதுல நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ₹0 என்ட்ரி பீஸ் கான்டெஸ்ட்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா ஜாயின் பண்ணுங்க. இன்வைட் கோட் வந்து தமிழன் கொடுத்து இதுல வந்து மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி பீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஸோ அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு உங்களால இன்னும் நிறைய வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுல TDS and GST சார்ஜஸ் பிடிக்கிறது இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 26 மார்ச் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் பிராஸ்புரா கிரிக்கெட் ஸ்டேடியம் கவுஹாட்டில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ கவுஹாத்தியோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 175 இருந்து 185 ரன்ஸ் வரைக்குமே ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கு. அது வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. 175 இருந்து 185 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இங்க வந்து இருக்கு. பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணு தான். ஸோ அது இல்லாம டியூ ஃபேக்டர் வேற இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. சேஸ் பண்ற டீமுக்கு மெஜாரிட்டியான வின்னிங் சான்சஸ் வந்து இங்க இருக்கும். டாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பங்கு வகிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தென் இங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு தான் கொஞ்சம் அதிகப்படியான சப்போர்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. லைக் வந்து ஒரு மேட்சுக்கு வந்து ஒரு 13 விக்கெட் வரைக்கும் போறதா, 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 13 விக்கெட் வரைக்கும் போற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அதுல மெஜாரிட்டியான விக்கெட் ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் வரைக்கும் நடந்திருக்கு. டொமஸ்டிக் லெவல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து டொமஸ்டிக் லெவல் மீன்ஸ் இந்த IPL வரைக்கும் நடந்ததுல அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து ஒரு 2 மேட்சும் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க ஒரு மேட்சும் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. 180ங்கிறது இங்க ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருக்கு. ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் 182ங்கிறது ஆவரேஜான ஸ்கோராவே இருக்கு. லைக் 175 இருந்து 180 ரன்ஸ் வரைக்குமே இங்க சாலிடா வருது. 49 விக்கெட்ஸ் தாங்க போயிருக்கு. ஸோ அதுல 31 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 18 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. கடைசி 5 T20ல இந்த வெனுல நடந்த இதுதாங்க இது. டொமஸ்டிக் லெவல் IPL இந்த மாதிரி கடைசியா நடந்த 5 T20ல நடந்த ஒரு இது. ஹெட்வெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல 9 முறை 2 பேரும் ஹெட்வெட்ல மோதிருக்காங்க. அதுல 2 டீமுமே தலா 4 முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நோ ரிசல்ட்ல போயிருக்கு. 2 டீமும் ஒரு ஈக்குவல் ஃபைட்டை தான் கொடுத்துருக்காங்க. கடைசி 5 வருஷத்துல இவங்க 2 பேரும் நேர் மோதினப்போ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் ரியான் பராக் ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு இன்ஜுரி இருக்கிறதுனால முதல் 3 மேட்சுக்கு கேப்டன்ஷிப் வந்து ரியான் பராக் பண்ண போறாரு. ஸோ அதனால அவரை இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ரியான் பராக் 1 டவுன், அடுத்ததா நிதிஷ் ராணா, துருவ் ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர், சுபம் தூபே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்ட், சந்தீப் சர்மா, ஃபசலக் ஃபரூக்கி. இந்த இடத்துல ஃபசலக் ஃபரூக்கி ஆர் வதிது அஸ்ரங்கா 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. வதிது அஸ்ரங்காவுக்கு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபசலக் ஃபரூக்கி அவருக்கு பதில வதிது அஸ்ரங்கா டைரக்டாவே உள்ள வருவதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்ல விளையாண்ட ஃபசலக் ஃபரூக்கியும் வச்சிருக்கேன். ஸோ வதிது அஸ்ரங்காவுக்கான இதுவும் நான் சொல்லிடுறேன். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன்ங்கிறப்போ KKRல இப்போ பார்த்தோம் அப்படின்னா குவிண்டன் டிகாக் அண்ட் சுனில் நரேன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. குவிண்டன் டிகாக் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அதாவது அஜின்கே ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரிக் நோர்கியா, வைபு அரோரோ, வருண் சக்கரவர்த்தி, ரகுவன்சி. ஸோ அன்குஷ் ரகுவன்சி அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து அவரை பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்து KKRோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்
கிராண்ட் லீக்ஸ்ல யாருக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஆண்ட்ரூ ரசலுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல. 5 ப்ராப்பர் மெயின் பவுலருமே அவங்களோட 4 ஓவர் பவுல் பண்ற மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் வச்சிருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஆண்ட்ரூ ரசல் மினிமம் வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஆண்ட்ரூ ரசலுக்கு ஓவரே கொடுக்காம வேற யாருக்காவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட சரி அவருக்கான ஓவர் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் தான் யூஸ் பண்ணாங்க. வேற ஆப்ஷன்ஸ் இல்லாதது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் தான். ஸோ அதனால வந்து லைக் ஆண்ட்ரூ ரசல் பவுல் பண்ணதான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ வருண் சக்கரவர்த்தி அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. ஹர்ஷித் ராணா அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. அதே மாதிரி சுனில் நரேனும் அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஆண்ட்ரிக் நோர்க்கியா 3 ஓவர், வைபவ் அரவர 3 ஓவர்னு 2 ஓவர் ஆண்ட்ரூ ரசலுக்கு வந்து பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பர் வேற பண்றாரு. விக்கெட் கீப்பர்ல சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் பேட்டிங்ல வந்து டாப் ஆர்டர்லயே வராரு. நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல மினிமம் 20 ரன் அடிச்சிட்டாவே ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்லாம் வச்சு குயின்டன் டிகாக் ஆஸ் யூசுவல் அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். குயின்டன் டிகாக் மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு உங்களோட மல்டிபிள் டீம்ஸ்க்கு. பர்டிகுலர்லி செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு லாங் இன்னிங்ஸை கூட பில்ட் பண்ணி அவர் ஆடி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும். சுனில் நரேன் ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பனன்ட் எல்லாருமே சுனில் நரேனுக்கு தான் வந்து கேப்டனா வந்திருப்பாங்க. நாட் ஓன்லி ஸ்மால் லீக், ஸோ கிராண்ட் லீக்ஸ்ல கூட எல்லாருமே வந்து அவருக்கு தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா வந்திருப்பாங்க. ஸோ அவருக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறப்போ 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. ஓகே, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு? இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட் இல்லை, அது ஒரு மைனஸ். இருந்தாலும் மேட்ச் ஆன் மேட்ச் அவர் ஒரு விக்கெட்டாவது அவர் எடுத்துட்டு இருக்காரு. அவரோட பால்ல கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாலுமே ஒரு விக்கெட் அவருங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. ஸோ மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிறது அவருக்கான ஒரு ஆவரேஜா கிடைச்சிருது. பவுலிங்ல அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ ஹையும் இல்லை டவுனும் இல்லை, அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி. பேட்டிங்ல எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தான் இது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போரான ரெக்கார்ட் தாங்க இருக்கு. 20 மேட்ச் விளையாண்டு வெறும் 170 சம்திங் அவ்வளவு மாதிரி தான் அடிச்சிருக்காரு ரன்ஸ். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல பேட்டிங்கான அவரோட வேல்யூ ரொம்ப 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 கம்மியா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் லைக் இன்சிலா பவர் பிளேலே ஜோஃப்ரா ஆர்ச்சரும் தென் அதே மாதிரி தீக்ஷனா இந்த 2 பேர்த்துக்கிட்டும் பவர் பிளேலேயே அவர் வந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் கண்டிப்பா இருக்குங்க. ஸோ சுனில் நரேன் இந்த மேட்ச் வந்து பேட்டிங்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டவுன் ஆகிறதுக்காக தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு மேபி ஒரு 10 ரன்னுக்குள்ள இல்லை இயர்லியாவே விக்கெட் விடுறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் பவுலிங்ல அவரோட வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ ஸ்மால் லீக்ஸ்லேயே கூட ஸ்லைட் ரிஸ்க் எடுக்கலாம். அவருக்கு கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல இருந்து பெஸ்ட் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு வந்து இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு மட்டும்தான், அதுவும் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷன். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேட்டிங் ட்ராக்காவே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஐபிஎல்ல விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு தெரியும். சென்னை மேட்சை தவிர இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேட்டிங் ட்ராக்கா தான் கொடுத்துருக்காங்க. அதனால டாப் பேஜ் ஆச்சுனாவே 6 போயிட்டு இருக்கு. அதையும் ஸ்லைட்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெக்னிக்கலா உங்களுக்கு நான் விஷயத்த சொல்றேன். ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த டீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மெர்ஜ் பண்ணி டெக்னிக்கலா ஒரு கிரிக்கெட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நடக்கிறது கிரிக்கெட்டா இல்ல, ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சுனில் நரேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ டெக்னிக்கலா ஒரு கிரிக்கெட் அனலைஸ்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்ல அவருக்கு இந்த மேட்ச் வந்து ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் டவுனா தான் இருக்க போகுது. பவுலிங்ல மினிமம் 1 விக்கெட்ங்கிறது எடுத்துருவாரு. அஜின்கே ரஹானே லாஸ்ட் மேட்சோட இன்டென்ட் நீங்க மேட்சை பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்டா இருந்தது. நல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணார். பட் இந்த வெனுவா இருக்கட்டும் ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் ரொம்ப 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 புவர் ரெக்கார்டு தான் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்லயும் ரொம்ப புவர் ரெக்கார்ட், தென் வெனுலயுமே ரொம்பவே புவர் ரெக்கார்டா இருக்கு. அது இவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட் அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஆப்போசிட்ல ஃபசல் ஃபரூக்கின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஃபசல் ஃபரூக்கிட்ட இருந்து ஒரு பேட்டில் இருக்கலாம். பை சான்ஸ் ஃபசல் ஃபரூக்கி இல்லை அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மினிமம் ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபசல் ஃபரூக்கி இருந்தாருன்னா இன்சிலாவே அவருக்கு ஒரு பேட்டில் இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ்லாம் வந்து இருக்கும். அஜின்கே ரஹானே பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே கொஞ்சம் போரா தாங்க இருக்கு. அதையும் கொஞ்சம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் சரி வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே சூப்பரா இருக்குங்க. பர்டிகுலர்லி வெனுல வந்து பாத்தீங்கன்னா 24 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. எப்போதும் இந்த நியூ பாயிண்ட் சிஸ்டத்துக்கு 24 ரன் அடிச்சாவே ஃபேண்டசி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹெட் டு ஹெட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 36 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனு ரெக்கார்ட் ஆவரேஜா 25 வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 35 இருக்கு. ஸோ ரெண்டுமே அவருக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது. அவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வெங்கடேஷ் ஐயருக்கு லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப்ங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிங்கு சிங் இந்த மேட்ச் உங்க டீமோட ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்து ரிங்கு சிங் இருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே பர்டிகுலர்லி செகண்டா வந்து அவர் பேட் பண்ண போறாருன்னா உங்க டீமுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாருங்க ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா ஐ திங்க் நான் போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணுவேன்.
யூஸ்வலா சொல்ற செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ரிங்கு சிங் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எப்பவுமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி தாங்க இருக்கும். ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல கண்டிப்பா 1 or 2 கேச்சஸ் வந்து அவர் பிடிச்சிருவாரு. ஸோ 2 கேட்ச் வச்சுக்கிட்டா கூட 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்டோட 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துருவாரு. தென் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வெனுவிலுமே நிறைய மேட்சஸ் அவர் ஆடி இருக்காரு டொமஸ்டிக் லெவல்ல. ஸோ நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ரிங்கு சிங் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜான கேட்ச் பிடிச்சி சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட ஃபேண்டசி வருவதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஆண்ட்ரூ ரசலுக்கு 2 ஓவர் இந்த மேட்ச் கண்டிப்பா கொடுப்பாங்க. பர்டிகுலர்லி நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அந்த டெத் ஓவர்ஸ்ல அவர் தாங்க பவுல் பண்ணுவாரு. ஸோ டெத் ஓவர்ஸ்ல ஆண்ட்ரூ ரசல், ஹர்ஷித் ராணா இவங்க 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் மஸ்ட் ட்ரை. உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகும். பவுல் அண்ட் பேட் ரெண்டுலுமே வந்து அவர் இன்க்ரீஸ் ஆகும். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் நீங்க ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ரூ ரசல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா உங்க டீம்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. இந்த ரகுவன்சி, ஸோ ரகுவன்சியை டாப் ஆர்டர்ல ஏர்லி தான் 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு டீமை வந்து மேக் பண்றீங்க. லைக் சுனில் நரேன் ஆறு அஜின்கே ரஹானே 2 பேர்த்தோட விக்கெட்ஸ் ஏர்லியராகவே விழுந்துரும், விக்கெட்ஸ் விழுந்துருங்கிற மாதிரி நீங்க ஒரு டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ரகுவன்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது இல்லாம ரகுவன்சிக்கு நம்ம எந்த மாதிரி சமயங்களில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா செகண்டா வந்து பேட் பண்ண போறாரு. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அவர் ஒரு பக்கம் ஸ்டாண்டர்டா நின்று அவரோட இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணிடுவாரு. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது ரகுவன்சிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுவும் எந்த மாதிரி டீம்ல அப்படின்னா ஒரு ஒன் சைடா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஃபேவரா ஒரு டீமை போடுறீங்க, டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ரமன்தீப் சிங் பின்ச் ஹிட்டரா தாங்க பயன்படுத்துறாங்க. லைக் கடைசி 2 ஓவர் தான் வந்து ஒரு 10-15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டசி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை 2 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை ஹர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ண 1 விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் அதுக்கு மேல கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். குறிப்பா அந்த கடைசி ஓவரை கூட அவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கு. நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. கடைசி சமயத்துல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம், கொஞ்சம் லோ பர்சன்டேஜா இருக்காரு. கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா. ஆண்ட்ரிக் நோர்கியா லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் இருந்தாரு. இந்த மேட்ச் வந்து ஆப்போனன்ட் டீம்ல வெறும் சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தான் அதிகமா இருக்குங்க. லைக் ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், நிதிஷ் ராணா, இப்படி ஹெட்மயர்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஸ்பென்சர் ஜான்சனை வந்து கொஞ்சம் பெஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த இடத்துல ஆண்ட்ரிக் நோர்கியா உள்ள வந்தார் அப்படின்னா மினிமம் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து 1 விக்கெட் வரைக்கும் அவர் வந்து எடுப்பாருங்க. மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரியான காம்பினேஷன் தான் இருக்கு. மேபி செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் கூட கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு. வைபவ் வரரா மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ்ல அவர் எடுத்துருவாருங்க. மினிமம் 1 விக்கெட் அவரோட வேல்யூல மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி போத் இன்னிங்ஸ்ல அவர் எடுத்துருவாரு. வருண் சக்கரவர்த்திக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ ஹெட் டு ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மேட்ச்ல 9 விக்கெட் வரைக்குமே எடுத்திருக்காரு. நல்ல ஒரு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அவருக்கு இருக்கு. இது வந்து எந்த மாதிரி சமயத்துல அவர் பிக் பண்ணலாம் அப்படின்னா லைக் வந்து செகண்டா அவர் வந்து பவுல் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வந்து ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு ஹெட் டு ஹெட்ல பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் பவுல் பண்றப்போ ஒரு மேட்ச் பிளே பண்ணி விக்கெட்ஸ் இல்லாம தான் போயிருக்காரு. ஸோ செகண்டா பவுல் பண்றப்போ கண்டிப்பா வந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலுமே ஒரு 2 விக்கெட் அவருக்கு வந்து கிடைப்பதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போரா இருக்குங்க. அது இல்லாம அட்வான்டேஜும் அவருக்கு இல்லை. அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜும் அவருக்கு இல்லை. தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போரா தான் இருக்கு. அவருக்கு எகென்ஸ்டா இன்சீலாவே வைபவ் அரோரா தென் ஆண்ட்ரிக் நோர்கியா 2 பேர் வந்து இன்சீல் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. வைபவ் அரோரா பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணுவாரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட அவர் கொஞ்சம் வீக் தான், கொஞ்சம் ஸ்விங்கோட பவுல் பண்ணுவாரு வைபவ் அரோரா. தென் நல்ல வேகத்துல நல்ல பவுன்சஸ் போடக்கூடியவர் வந்து ஆண்ட்ரிக் நோர்கியா. இப்படி 2 காம்பினேஷன்ஸ் இன்சீலாவே அவர் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம அட்வான்டேஜ்னு ஒண்ணு இல்லை. அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ், விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு இல்லாதது அவருக்கு கூடிய ஒரு மைனஸ். சஞ்சு சாம்சன் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க வந்து அவர்கிட்ட இருக்கு. ஜெய்ஸ்வால் வெனு ரெக்கார்ட் கொஞ்சம் போரான ரெக்கார்டு தாங்க இருக்கு. பெருசா ஒரு 10 மேட்ச் விளையாடி 130 சம்திங் அவ்வளவுதான் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காரு. ஆனா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹெட் டு ஹெட்லயுமே ஓரளவு நல்ல டீசெண்டா வச்சிருக்காரு. அது இல்லாம பிளேயரா உள்ள இருக்காரு, அது அவருக்கு கூடிய அட்வான்டேஜ். இம்பாக்ட் பிளேயரா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் இல்ல. கேட்ச் பிடிக்க சான்சஸ் இல்ல, விக்கெட் கீப்பர்ல பண்ணலன்னா அவங்களுக்கு அதுல பாயிண்ட்ஸ் இல்ல. ஸோ அதெல்லாம் அவருக்கு மைனஸ், இதெல்லாம் அவருக்கு பிளஸ். ஜெய்ஸ்வால்
மினிமம் 2 கேட்ச் பிடிச்சிருவாரு. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும். 2 கேட்ச் 4 பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்துருவாரு. தென் பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு 20 ரன் அடிச்சாருனா கூட போதுமானது. ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. ரியான் பராக் லாஸ்ட் மேட்ச் ஏர்லியராகவே அவரோட விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு, ஃபிளாப் ஆயிட்டாரு, அதுதான். ஆனா ரியான் பராக் இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பர் பேட்டிங்ல. எப்பவுமே ரியான் பராக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா அவரை வந்து லாங் நிறுத்தி வச்சிருவாங்க, லாங் நிறுத்தி வச்சிருவாங்க. அதுல ஒரு 20 பாயிண்ட்ஸோட வந்துருவாரு. தென் பேட்டிங்ல அவர் அடிக்கக்கூடிய ரன்ஸை வச்சு ஃபேண்டசி டீம்ல வந்துட்டு இருந்தாரு. பட் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னா அவரை வந்து கேப்டன்ஷிப் அவர் தான் பண்றதுனால அந்த இன்னர் சர்க்கிள்ல நின்று பவுலர்ஸ் பேசுறது, ஸோ ஃபீல்டு செட் பண்றதுங்கிற மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட ஃபேண்டசி வேல்யூ டவுன் ஆகுது. இதுனா ஃபீல்டிங்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி வேல்யூ டவுன் ஆகுது. ஆஸ் அ பிளேயரா பேட்டரா அவர்கிட்ட இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ரன் அடிச்சாதான் ஃபேண்டசி டீம்ல வர முடியும். வேற அட்வான்டேஜ் இல்லாதது மைனஸ்ங்கிறதுனால நான் வந்து அவருக்கு வந்து ஒரு 60-40 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனா இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். நிதிஷ் ராணா லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். டாப் ஆர்டர்ல இயர்லியா 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒன் சைட் டீம்ஸ் நீங்க போடுறீங்க, கேகேஆருக்கு ஃபேவரா ஒரு ஒன் சைட் டீம்ஸ் போடுறீங்கன்னா அதுல நிதிஷ் ராணா வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி விளையாண்ட டீமுக்கு அகைன்ஸ்டா விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாமே இப்ப ரீசெண்டா விளையாடுற மேட்சஸ் எல்லாத்தையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிதிஷ் ராணா கேகேஆர்ல தான் இருந்தாரு. மேபி சான்சஸ் இருக்குங்க. ஒரு டிஃபரன்ஸ் ஒரு லோ பர்சன்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி போட்டீங்கன்னா அதுல நிதிஷ் ராணா இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வருவது கூட பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஒரு குவாலிட்டியான பிளேயர். துருவ் ஜுரல் தான் விக்கெட் கீப்பர் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் சிங்கிள் மேனா கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ லாஸ்ட்ல தான் போய் தோத்தாங்க. ஒரு பெரிய ஸ்கோர் 280 ரன் சேஸ் பண்ணி போய் 240 ரன் வரைக்கும் அடிச்சதுக்கு இவரோட பங்களிப்புமே ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜும் அவருக்கு வந்து இருக்குங்க. ஸோ விக்கெட் கீப்பர் அதுலயே சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ சேஸ் பண்ண போறாங்க, செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க துருவ் ஜுரலுக்கு ட்ரை பண்ணுங்க. பேட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவரோட விக்கெட் ஏர்லியராகவே விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கு. 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஆனா விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ், விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ செகண்டா பேட் பண்ணும்போது அவர் இம்பார்ட்டன்டா வந்து தெரியுறாரு. ஹெட்மயர் லாஸ்ட் மேட்சே தெளிவா சொல்லியிருந்தோம். இவருக்கு தான் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும். மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் 1 விக்கெட்ஸ் பிடிச்சிருவாரு. தென் செகண்டா பேட் பண்ண வரும்போது மினிமம் 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. ஸோ ஹெட்மயரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்ப எப்பவுமே அவரோட வேல்யூ ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் அவருக்கு அமைய போகுது அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும் போதுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்துடுறாருங்க. கடைசி 5 to 6 ஓவருக்கு அவர் வந்துருவாரு. 25 ரன்ஸ் வரைக்குமே அடிச்சிருவாரு. இந்த மேட்ச் அவர் போத் இன்னிங்ஸ்லுமே நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பர்டிகுலர்லி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கூட அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சுபம் துபே பேட்டிங்ல வந்தாருன்னா 15ல இருந்து ஒரு 20 ரன் ஃபேண்டசி டீம்ல வருவாரானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர்ல 72 ரன் இவரை பிரிச்சுட்டாங்க. ஒரு ஹை குவாலிட்டி நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலரை 4 ஓவருக்கு 72 ரன் அடிச்சு பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுதாங்க ஐபிஎல், இது எல்லாமே நடக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த மேட்ச் அவருக்கான ஆப்ஷன் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் லைக் ஃபரூக்கி இல்ல இந்த இடத்துல வனிது அசரங்கா வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா சந்தீப் சர்மாவும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 2 பேரும் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ண சான்சஸ் இருக்கு. துஷார் தேஷ்பாண்டேக்கும் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் லைக் 2 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ எடுத்திருந்தார் துஷார் தேஷ்பாண்டேவை சிஎஸ்கேல நல்லாவே பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த டெத் ஓவர்ஸ்ல வேரியேஷன்ஸ் அவருக்கு நிறைய போட்டு நிறைய இங்க இருந்து அவரோட வேலையை நிறைய கத்துக்கிட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். அவரோட பவுலிங் ஆப்ஷன்ல கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. மினிமம் ஒரு விக்கெட் போத் இன்னிங்ஸ்மே அவர்கிட்ட வந்து எடுத்துருவாரு. சந்தீப் சர்மா செகண்டா பவுல் பண்ண போறாருன்னு வச்சுக்கோமே, செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. பர்டிகுலர்லி இந்த இன்சியல் ஸ்விங் அவரை பயன்படுத்துவார். இன்சியலாவே ஒரு விக்கெட் ஏர்லியராகவே எடுப்பாரு. தென் டெத் ஓவர்ஸ்ல வந்து அந்த நக்கிள் பால்ஸ் நிறைய ட்ரை பண்ணுவாருங்க. நக்கிள் பால்ஸ்ல அவர் நிறைய விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்லோவர் வேரியேஷன்ஸ், கட்டர்ஸ், இது மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு சந்தீப் சர்மா பொறுத்த வரைக்கும். செகண்டா பவுல் பண்ணும்போது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சந்தீப் சர்மா வந்து மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இந்த டெத் ஓவர்ஸ்ல துஷார் தேஷ்பாண்டே இருந்து மினிமம் ஒரு விக்கெட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஜோஃப்ரா ஆர்ச்சர்
போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. இன்சியலாவே சுனில் நரேன் அவரோட விக்கெட்டை வந்து இவர் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஹையா இருக்கு. ஸோ நல்ல வேகத்துல வந்து ஒரு ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணாருன்னா அவரோட விக்கெட் ஏர்லியரா எடுக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதை கண்டிப்பா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ட்ரை பண்ணி பார்ப்பாரு. ஏர்லியரா ஒரு விக்கெட் எல்பிடபிள்யூ பவுல்டுங்கிற மாதிரி ஒன்று எடுத்துருவாரு. தென் டெத் ஓவர்ஸ்ல வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டபுள் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா துருவ் ஜூரல், சுனில் நரேன் அண்ட் குவிண்டன் டிகாக் இந்த 2 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ் பேட் அண்ட் விக்கெட் கீப்பர் மூலியமா சம் ஃபேண்டசி பாயிண்ட் குவிண்டன் டிகாக் துருவ் ஜூரலுக்கு, சுனில் நரேன் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்ப இந்த 3 பேர் தான் டபுள் ஆப்ஷன்ஸ். இதுல நான் வந்து குவிண்டன் டிகாக் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். சுனில் நரேன் பவுலிங்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூ ஸ்டாண்டர்டா இருக்கு, பேட்டிங்ல கொஞ்சம் டவுன் ஆகுது இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. துருவ் ஜூரலை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா விக்கெட் கீப்பர் மூலமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்து தென் பேட்டிங்ல ஆடுறப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வர பயன்படுத்திக்கோங்க. லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நிதிஷ் ராணா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் சந்தீப் சர்மா இந்த 3 பேருமே ரொம்ப லோ பர்சன்டேஜ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக. இதுல நிதிஷ் ராணா டாப் ஆர்டர்ல 7 விக்கெட் விழுந்துருங்கிற ஒன் சைட் டீம்ஸ் போறீங்கன்னா அதுல நிதிஷ் ராணாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. சந்தீப் சர்மா செகண்டா போல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அதே மாதிரி ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, ரிங்கு சிங் இந்த 3 பேருமே லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. இதுல ஹர்ஷித் ராணா போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 விக்கெட்டும் செகண்டா போல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. வைபவ் அரோரா போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. தென் ரிங்கு சிங் நான் பர்சனலி போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். யூஸ்வலா அவரோட ஃபேண்டசி வேல்யூ செகண்டா வந்து பேட் பண்ணும்போது இருக்கும். இந்த மேட்ச் நான் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிங்கு சிங் இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்கள மினிமம் 4 பேர் வரைக்கும் நீங்க காம்பினேஷன்ஸ் கிராண்ட் லீக் காம்பினேஷன்ஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இருப்பாங்க. டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடியவங்க ஆண்ட்ரிக் நோர்கே அண்ட் ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரூ ரசல். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஆண்ட்ரூ ரசல் ஆட் ஆகிக்குவாரு. இவங்கலாம் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடியவங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே இந்த 3 பேரும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடியவங்க. இதுல ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டேவும், சந்தீப் சர்மா செகண்டா போல் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. 50-50 ஆப்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல லைக் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பருங்கிற அட்வான்டேஜ் இல்ல, ஹெட்வுட் ரெக்கார்ட் கொஞ்சம் போரா இருக்கு, வெனுலையும் கொஞ்சம் போர் ரெக்கார்டு தான் இருக்கு. ஸோ அவரை நான் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல வைக்கிறேன். அஜின்கே ரஹானே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இந்த வெனு ரெக்கார்ட் கொஞ்சம் போர். தென் லைக் ஃபரூக்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கும். ஃபரூக்கி இல்லைன்னா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. லாஸ்ட் மேட்ச் ஆனதை வச்சு கண்ணை மூடிட்டு போட வேண்டாம். ஆப்போனன்ட் இருக்கக்கூடிய மைனஸை வச்சு நீங்க பாக்குறது டெக்னிக்கலா நான் சொல்றேன். துஷார் தேஷ்பாண்டே போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மேபி அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டா இருப்பாருங்க. 1 விக்கெட் வரைக்கும் தான் அவர் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஜெய்ஸ்வால், ரியான் பராக் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 3 பேருமே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. நான் பர்சனலி சிம்ரான் ஹெட்மயரை கூட இதை நான் ஆட் பண்ணிக்குவேன். என்னோட பர்சனல் டீம்ஸ்க்கு மட்டும் சொல்ல, அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி இந்த 5 பேருமே கேகேஆருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. லைக் ஆண்ட்ரூ ரசல் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இவங்க வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர்ல வெங்கடேஷ் ஐயர், சந்தீப் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், குவிண்டன் டிகாக், ஹர்ஷித் ராணா, ரியான் பராக், ஜெய்ஸ்வால் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 9 பிளேயரும் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதுல நீங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாக்குறதா இருந்தா அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்போ வருண் சக்கரவர்த்திக்கு செகண்டா வந்து போல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருக்காரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ்ல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக நீங்க ஆண்ட்ரூ ரசல்ல உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த 9 பேர்ல இருந்து அது இல்லாம நீங்க 2 பேர் 3 பேர் வரைக்கும் நீங்க வச்சு நீங்க டீமை வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு பேஜ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது வேணாம், இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப கொஞ்சம் போரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்க வேற காம்பினேஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பாக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஓப்பன் ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ்ல ஒரு 2 ஆப்ஷன் சொல்றேன். இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய இந்த 5 நிமிஷம் மட்டும் மண்டையில வேணும்னா ஏத்திக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கும் ஃபேண்டசி நாலேஜ் இருக்கு, அதை பாக்குறப்போ உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச் வந்து ஃபேண்டசி டீம்ல வர சான்சஸ் இருக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30ல இருந்து ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ரியான் பராக்
பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா மினிமம் 50 ரன்ஸ் வரைக்கும் அடிப்ப சான்சஸ் இருக்கு. நிதிஷ் ராணா போத் இன்னிங்ஸ்லுமே 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. டாப் ஆர்டர்ல எல்லாரும் 2 விக்கெட் விழுந்துரும். ஒரு ஒன் சைட் மேட்சஸா இப்படி போனுச்சுன்னா 45 ரன் வரைக்கும் அடிப்பாரு. துருவ் ஜூரல் விக்கெட் கீப்பர் மூலியமா ஒரு 2 கேச்சஸ் வரைக்கும் பிடிக்க சான்சஸ் இருக்கு. தென் பேட்டிங்ல வரப்போ ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் தான் அடிப்பாரு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்லுமே. ஹெட்மயர் போத் இன்னிங்ஸ்லுமே 30 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பாரு. சுபம் துபே 15+ ரன் தான், 15 to 20 ரன் அந்த ரெண்டுக்குள்ள தான் அடிப்பாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட். தீக்ஷனா போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட். துஷார் தேஷ்பாண்டே ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 1 விக்கெட் 2 விக்கெட்டா மாறும். செகண்டா போல் பண்ணும்போது 1 விக்கெட். சந்தீப் சர்மா செகண்டா போல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் இருந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பாருங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. சப்போஸ் அவர் இல்ல வஜித் வஸ்ரங்கா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. சஞ்சு சாம்சன் வெனு ரெக்கார்டு எல்லாம் கொஞ்சம் போரா இருக்கிறதுனால நான் இவருக்கு வந்து இந்த மேட்ச் ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. லைக் கேகேஆர்ல வந்து குயின்டன் டி காக் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் அது இல்லாம 2 கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கு சான்சஸ் இருக்கு. செகண்டா பேட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40ல இருந்து ஒரு 70 ரன்ஸ் வரைக்கும் கூட அவர் அடிப்பாரு. சுனில் நரேன் பேட்டிங்ல போத் இன்னிங்ஸ்லுமே 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் தான். பவுலிங்ல மினிமம் 1 விக்கெட் எடுத்துருவாரு. அஜின்கே ரஹானே ஐ திங்க் வந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பாருங்க. வெங்கடேஷ் ஐயர் 30ல இருந்து 40 ரன்ஸ் வரைக்குமே அடிப்பாரு. ரிங்கு சிங் போத் இன்னிங்ஸ்லுமே எனக்கு தெரிஞ்சு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஆண்ட்ரூ ரசல் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் அண்ட் பேட்டிங்ல வந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அதுவே வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா மினிமம் வந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. பவுலிங்ல வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் கொஞ்சம் கிடைப்பது கஷ்டம் தான். ரமன்தீப் சிங் போத் இன்னிங்ஸ்லுமே 10ல இருந்து ஒரு 15 ரன் தான். ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான சான்சஸ் இல்ல. ஹர்ஷித் ராணா போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அதுலயும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 3 விக்கெட்டா கூட மாறும். ஆண்ட்ரிக் நோர்கியா போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட். வைபவ் அரோரா போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட். வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 1 விக்கெட்டும், செகண்டா போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட்டும் வந்து எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ரகுவன்சி ஐ திங்க் செகண்டா வந்து பேட் பண்ண போறாருன்னா மேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் ப்ரெடிக்ஷன். இந்த 2 பேஜ் மட்டும் வேணும் உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மேல சொன்ன ப்ரிவியூ வச்சு நீங்க டீமை மேக் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குயின்டன் டி காக், சுனில் நரேன், ரியான் பராக் இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஸ்மால் லீக்ஸ்க்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு எல்லாருமே சுனில் நரேன் கேப்டன், டி காக் வைஸ் கேப்டன், அப்படின்னா சுனில் நரேன் கேப்டன் லைக் ஆண்ட்ரூ ரசல் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் போயிருப்பாங்க. ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்மால் லீக்ஸ்க்கு ஓரளவு சேஃபான ஆப்ஷன்ஸ். கிராண்ட் லீக்ஸ்க்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்ஸ், 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட இந்த மேட்ச் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. கண்டிப்பா ஒரு டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுங்க. ஜெய்ஸ்வால் போத் இன்னிங்ஸ்லுமே நீங்க இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ரியான் பராக் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது உங்களோட டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்ட்ரூ ரசல் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா அவருக்கு கண்டிப்பா ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. சுனில் நரேனுக்கு நான் வந்து பர்சனலி ஃபேண்டஸியோலயே அவருக்கு டவுன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வச்சு டெக்னிக்கலா நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.